கிட்ட ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா எல்லா வகையான பழமும் இருக்கு. என்ன வேணும் தம்பி உங்களுக்கு? ஆனா எல்லா பழமும் கலந்த மாதிரி ஒரு 3 கிலோ போடுங்கண்ணே. தம்பி நம்ம கிட்ட எல்லா பழமும் கலந்த மாதிரி ஒரு கூட 450 ரூபாப்பா இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? நீங்க காட்டுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் தம்பி, எடுத்து தரேன். சரிங்கண்ணே. இங்க இருக்கு தம்பி. என்ன தம்பி, இதுதான் எல்லா பழமும் கலந்த மாதிரி இருக்கும். ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா வாழைப்பழம் திராட்சை அன்னாச்சி சாத்துக்குடி இன்னும் கிவி பழம் கூட இருக்கு தம்பி. எல்லாமே இருக்கு பாருங்க. ஆமாண்ணே, இதுவே கொடுத்துருங்க. இது எவ்வளவு 3 கிலோ இருக்குமா? 3 கிலோக்கு மேலே இருக்கு தம்பி. 450 ரூபா ஒரு கூட. சரிங்கண்ணே. மருந்தடிக்காத பழங்களா இல்ல மருந்து அடிச்சதா? மருந்தடிக்காத பழம் எங்க தம்பி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் மருந்தடிச்சதா வருது. கழுவி நல்லா சாப்பிடுங்க. உப்பு சோடாப்பும் போட்டு கழுவி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுங்க. மாசமா இருக்க புள்ள சாப்பிடுறதுன்னு உடம்புக்கு எதுவும் தொந்தரவு பண்ணாது. அதெல்லாம் ஒன்னாகாது தம்பி. நம்ம வெளியில இருக்க தொலை தூக்கி போட்டு தானே சாப்பிடறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, உப்பு போட்டு ஊற வச்சு அப்புறமா கழுவி சாப்பிட சொல்லுங்க. சரிங்கண்ணே. சரி கொடுங்க ஒரு கூட. வந்தாங்க தம்பி. இருங்க நான் காசு எடுத்துறேன். சரிங்க தம்பி. அண்ணா இந்தாங்கண்ணே. கொண்டாங்க தம்பி. கரெக்டா இருக்கானே தம்பி? சரியா இருக்கு தம்பி. சரிங்கண்ணே. அப்ப வரேன். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. வண்டி கட்டது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். பரவாயில்ல, காலையிலேயே நல்ல போனி ஆயிடுச்சு இன்னைக்கு. அக்கா ரெடி பண்ணிட்டீங்க போல? ஆச்சு ஆச்சு. கொஞ்சம் அந்த பக்கம் பொறிச்சு வச்சிருக்கேன். இந்த ஐடியா எடுத்தோம்னா அவ்வளோதான், கொண்டு போய் வச்சு விற்கலாம். அக்கா வாங்குவாங்களா? நீங்களும் என்னமோ போண்டா போட்டு விற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போடுறீங்க. வாங்குவாங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரியலையக்கா. என்ன பண்ணுறது? அதெல்லாம் வாங்குவாங்கம்மா. சாயங்காலம் நேரம் நானும் நிறைய பக்கம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி போண்டா வடை போட்டு விற்றா நல்ல விற்பனை ஆகுது. நமக்கும் ஒரு காசு பார்க்கலாம்ல. அதுக்குதா சும்மா கொண்டுட்டு என்ன பண்ணுறது சொல்லு. சரிங்கக்கா. அந்த பக்கம் இருக்குதா போண்டா? ஆமாம்மா, அந்த பக்கம் பொறிச்சு வச்சிருக்கேன். சரிங்கக்கா. எல்லாம் செய்தாக்கா. வெறும் போண்டா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. கூட ஏதாவது சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா வாங்குவாங்க. சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி. பரவாயில்ல. நல்லா வியாபாரம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குக்கா. சட்னியோட வச்சு கொடுத்தா சும்மா இருக்கா போண்டா கூட சூப்பராக இருக்கும். அப்போ என் போண்டா சும்மாருன்னு சொல்ல வர அப்படிதானே? சாச்சா, நான் அப்படி சொல்ல வரலக்கா. 4 காசு எச்சா பார்க்கணும்னா இந்த மாதிரி சில பல வேலையெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். தேங்காய் சட்னியும் அரைச்சி தான் வச்சிருக்கேன். சரிங்கக்கா. அக்கா அங்கே பாருங்க, கஸ்டமர் வராங்க. நம்ம கடைக்கா? ஆமாக்கா, நம்ம கடைக்கு தான் வராங்க. வாங்கக்கா வாங்க, போண்டா போட்டு விற்கிற வாங்கக்கா. சொல்லுங்கக்கா. நம்மகிட்ட உளுந்த வடை பருப்பு வடை எல்லா வடையும் இருக்கு. உங்களுக்கு என்ன வடை வேணும்? எனக்கு மைசூர் போண்டா கொடுங்க. சட்னி இருக்கா? இருக்குங்க. இருங்க வச்சு தரேன். போண்டா எவ்வளோ ஒன்று? 4 10 ரூபா. சரி வச்சு கொடுங்க. ஒரு நிமிஷம் கொடுத்துருவோம். என்ன வாங்கிக்கோங்க. கொடுங்கக்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கக்கா எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு தான் புதுசாக கடை போட்டுருக்கீங்களா? ஆமாம், இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். சரி. வீட்டு முறையில் செஞ்சால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிடுங்க, சூடாக இருக்கும் பார்த்து. சரிங்க. ஐயோ, எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லுங்கக்கா. ஆஹா, அருமை. சட்னி நல்லா இருக்கு, போண்டாவும் நல்லா தான் இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா இன்னொரு தட்டு வாங்கணும் போலயே. போண்டா நிறையா இருக்கு, வாங்கிக்கலாம், சாப்பிடுங்க. ஐயோ, டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் எண்ணெய் பலகாரம் அதிகம் சாப்பிடக்கூடாதுல்ல. இதுலேயே 6 போண்டா வச்சுருக்கீங்க. நான் 4 தான் கேட்டேன். ஒரே கஸ்டமர் நீங்கள் தான், பரவாயில்ல சாப்பிடுங்க. சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னி கசரமே நான் வாங்கி சாப்பிட்றோம்னாட்டிருக்கு. அதே ஆட்டாங்கல்ல அரைச்சது, அதனால தான் உங்களுக்கு சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? நான் கூட மிக்சியில் அரைச்ச சட்னியோன்னு நினச்சேன். பரவாயில்ல, அதான் நல்லா உரப்பா டேஸ்ட்டாக இருக்கு. போண்டாக்கு நல்லா ஒட்டுதுங்க. சாப்பிடுங்க. இவங்க சாப்பிட பார்த்தா எனக்கு சாப்பிடும்போது ஆசையாக இருக்கு. எச்சு ஊறுதே. போதுக்கா, போதும். இதுவே போதுக்கா எனக்கு. என்ன அதுக்குள்ளே போதுன்னு தட்டு வச்சுட்டீங்க? போதுக்கா. நல்லா இருந்துச்சு 6 போண்டா. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இனிமே வீட்டுக்கு போய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது போலயே, அப்படி இருந்துச்சு உங்க போண்டா. ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ சொன்னீங்க? 4 10 ரூபாயா? ஆமாம், 4 10 ரூபா தான். 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். 6 வச்சிங்க, 4க்கு மட்டும் காசு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்க, அதனால 10 ரூபா கொடுங்க போதும். சரி, நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சர திருப்தியாக நல்லா இருந்தது. சரி, 10 ரூபா தரேன். கொடுங்கக்கா. வாங்கிக்கோங்கக்கா. சரி, அப்போ நான் வரட்டுங்களா? ஏதாவது குழந்தைங்க இருந்தால் கூட சொல்லுங்க. வடை கொண்டா போட்டு விற்கிறேன். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் வந்து வாங்குவாங்கல்ல. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. அக்கா பரவாயில்லையே, போனி இந்தா, இதை நீ கையில் வாங்கிக்கோ. எனக்கு எதுக்கு தரீங்க? நீங்கள் தான் கஷ்டப்பட்டு போண்டா சுட்டீங்க, ஏன்ட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். மாசமா இருக்க பிள்ளை நீ முதல்ல நீ என் காசை வாங்கினீன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வாங்கிக்கோ. ஐயோ வேண்டாக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களே வைங்க. வாங்கன்னு சொல்லல, அக்கா கொடுத்தா வாங்க மாட்டியா? சரி கொடுங்க. இனிமேல் கஸ்டமர் காசு கொடுத்தானா ஒன்ட்டே கொடுக்குறேன். ஏன்க்கா நீங்கள் என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெய்ய. ஆமாம், எல்லாத்துக்கும் போண்டா கொடுக்குறேன், உனக்கு தரலையேன்னு ஏதாவது நினச்சிட்டியா என்ன? மாசமாக இருக்கனால எனக்கு எப்படியும் தரமாட்டீங்கன்னு தெரியும். என்ன பண்ணுறது? அதனால தான் நான் கேட்கவே இல்லை. ஆமாம்மா, மாசமாக இருக்க பிள்ளை என்ன பிரகாரம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் தெரில. தப்பா எடுத்துக்காத. பரவாயில்லக்கா. சரி, நீங்கள் வேலையை பாருங்க. ஆமாம், அடுப்பில் வர போட்ட மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, நாங்கள் போகிறேன். சரிக்கா.
பாட்டி நீ சாப்பிடவே இல்ல? இல்லம்மா துளசி, எனக்கு பசி இல்ல. உனக்கு பசிக்குதுன்னா சொல்லு, சாப்பாடு எடுத்து அடிச்சு வச்சு கொடுக்குறேன். இல்ல பாட்டி வேண்டாம். பாத்திரம் கழுவிட்டீங்களா? கழுவிட்டமா, இருந்த எல்லா பத்திரத்தையும் கழுவியாச்சு. இந்த சாப்பாடு வச்சுன்னா இதையும் கழுவி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அம்மா நைட்டு கடை போடுறியாம்மா? இன்னைக்கு போடல, நாளை இருந்து போடலான்ட்டு இருக்கேன். துளசி சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. வியாபாரம் நல்லா தான் போகுது. சூட்டோட சூட்டா நாளைக்கு நைட்டு கடையை போட்டுடலாம். சரியா? நாளைக்கு நைட்டு நீங்க வரீங்களா? வீட்டுல இருந்து என்ன பண்ற? மத்த கடையை எல்லா வேலையும் முடிச்சிடறா. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு கூட மட்டும் ஒத்தாசையா வந்து நிக்கிறேங்க. வந்துடுறேம்மா. சரி பாட்டி. எம்மாடி இன்னொருத்தவங்க வராங்க பாரு. வாங்க தாத்தா. சாப்பாடு வைக்கிறீங்க? ஆமா தாத்தா, தக்காளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, புளியோதரை எல்லாமே இருக்கு தாத்தா. தயிர் சாப்பாடு மட்டும் முடிஞ்சிச்சு. சரிம்மா, தக்காளி சாப்பாடு வச்சு கொடுங்கம்மா. ஒரு நிமிஷம் துளசி, நான் வச்சு தரேன். சரி பாட்டி, வச்சு கொடுங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். டேபிள் சேர்ல கிடக்குது. அந்தானயா, வாங்கிக்கங்க. ஒரு பிளேட் எவ்வளோமா? 20 ரூபா தான், வாங்கிக்கங்க. கொடுங்கம்மா. தாத்தா இங்கே உட்காந்து சாப்பிடுங்க தாத்தா. சரி கண்ணு, மாசமா இருக்கியாம்மா? ஆமா தாத்தா, மாசமா தான் இருக்கேன். எத்தனை மாசமா நடக்குது? 5 பிறக்க போகுது தாத்தா. கணக்குக்கு 5 தான் வரும். கலகாப்பெல்லாம் பண்ணிட்டாங்களாமா? இன்னும் இல்ல தாத்தா, பண்ணல. சரிம்மா, நான் கேட்டனே தப்பா எடுத்துக்காதா. மாசமா இருக்கேன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல தாத்தா, உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா. எப்படி இருக்கு தாத்தா சாப்பாடு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நீ செஞ்சதா? இல்ல தாத்தா, எங்க பாட்டி செஞ்சது. ரொம்ப அருமை சூப்பரா இருக்குமா. என் பொண்டாட்டி இதில் கூட இப்படி சாப்பிட்டதில்ல. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம பொண்டாட்டி இருந்தாலும் இப்படி தானே சமைச்சு போட்டிருப்பா. என்ன பண்றது, கால குடும்பம் போய் சேர்ந்துட்டான். சரி சாப்பிடுவோம். நீங்க போதுங்களா? அதுவே போதுமா? சாப்பாடு எவ்வளோமா? 20 ரூபா தாத்தா. இருக்கா, நீ தாரேன். சரிங்க தாத்தா. இந்தாமா. தாத்தா இன்னும் 50 ரூபா கொடுத்துருக்கீங்க. மாதிரி 50 ரூபாய் உனக்கு தான், வச்சுக்கோ. ஐயோ தாத்தா, சாப்பாடு 20 ரூபா தான், 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. இருங்க, சேஞ்ச் எடுத்து தரேன். அம்மாடி நான் உனக்கு மாசமா இருக்கேன் தான் தந்திருக்கேன். எனக்கு ஒரு பேச்சு இருந்தா தந்திருக்க மாட்டேனா? அந்த மாதிரி தான் நினைச்சு கொடுத்தேன். அதுல என்ன ஒரு மூலம் மல்லிப்பூ கூட வாங்க முடியாது. இருக்கட்டுமா, பரவாயில்ல விடு. என்ன தாத்தா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல கண்ணு, இருக்கட்டும். நான் வாரேன். ஏமா வாரேன். சரி நன்றி, போயிட்டு வாங்க தாத்தா. அடிக்கடி வரணும் இந்த பக்கம். கண்டிப்பா வரேங்கண்ணே, போயிட்டு வரேன். சரிங்க தாத்தா. நல்லா அருமையான சாப்பாடு, வயிறு திம்முன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த காலத்துல நீ நல்ல மனுஷன். 30 ரூபா கூட கொடுத்துட்டு போற. அப்படி நல்லா இருக்கணும். லட்சுமி அத்தா, வாங்க அத்தா. துளசி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன லட்சுமி இந்த பக்கம்? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, துளசி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். துளசியை பார்த்து என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததா, அதான் வந்தேன். என்னத்தா, முந்தா நேற்று தானே பார்த்தோம், ரொம்ப நாள் ஆச்சுங்கிறீங்க? இல்லைம்மா, என்னமோ அப்படிதான் தோணுச்சு. உடம்பு இப்போ பரவாயில்ல இல்லைம்மா? செக்கப் போலியா? இன்னும் போகலத்தா, போகணும். அப்புறம் என்னன்னு தெரில, ராசு 2 நாளா உன்னை பற்றி புலம்பிகிட்டே கிடக்குறான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா அவனை வந்து உன்னை பார்க்க சொல்லட்டுமாம்மா? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு அவனை பார்க்கும்போது. கொஞ்சம் மனசு வச்சுன்னா நான் வந்து பார்த்துட்டு போக சொல்லுவேன். ஏன் என்னாச்சு? ராசு நல்லா தானே இருந்தா? அவர் எதுக்கத்த என்ன பார்க்கணும்? என்ன எதுக்கு பார்க்கணும் எனக்கு புரியல. நம்ம பேசினது எது உங்ககிட்ட காட்டிக்க கூடாது. தெரியல துளசி, என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கா 2 நாளா. அவன் முகமே சரியில்ல, வாட்டமாக இருக்கு. நீ எதுவும் நினைக்கலன்னா அவனை வந்து உன்னை பார்க்க சொல்லலாமான்னு தான் நான் வந்தேன். அங்கே விருப்பாத்தா, வரதுன்னா வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு கடை தெரியும். சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ, செக்கப் போயிட்டு வா. 5ஆம் மாதம் வேற ஆச்சு, உனக்கு வளகாப்பு வேற பண்ணணும். என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு வேணாத்தா. என்ன துளசி வெடுக்குன்னு இப்படி பேசுகிறவ? அதெல்லாம் அம்மா அப்பா கூட இருக்கவங்க பண்ணணும். நான் எதுக்கு? புருஷன் கூட இல்லை. ஏன் துளசி இப்படிலாம் பேசுகிற? என்னத்தா, என் வாழ்க்கையில் நடந்த எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. பழசா நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு விடுங்கத்தா. லட்சுமி அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், நைட்டு கலந்து பேசிக்கலாம். வீட்டுக்கு போ, நான் வரேன். சரிங்கம்மா. துளசி கிளம்புறேன். போயிட்டாங்கத்தா. பொண்டாட்டி என்ன ரொம்ப நாளா பட்னி போட்ட. இன்னைக்காவது அது நமக்குள்ள நடக்குமா? எனக்கும் உங்களை நினச்சா பாவமாக தான் இருக்குது. பாவம் நீங்களும் 3 நாளாக என் பின்னாடி குட்டிப்பட்ட பொண்ணு மாதிரி சுற்றி வரீங்க. நான் தான் உங்களை கண்டுக்காமையே இருக்கேன். அதானே சொல்ல வரீங்க? என்னன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட கள்ளி மழுப்பாதடி. எனக்கு நல்லாவே புரியுது என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு. அதுவும் இந்த வீட்டில் நடக்கணுமா? இங்கே பாரு, நடக்கிறதா முக்கியம். இந்த வீடு அந்த வீடு இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. என் ஆசை பொண்டாட்டி, என் அழகு பொண்டாட்டி, நீ நெருங்கி வந்தாலும் வீதி நெருங்க விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதெல்லாம் நடக்கிற நேரத்துக்கு தன்னால நடக்கும். நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நல்லாவே புரியுது. இன்னைக்கு அப்போ நடக்குமா நடக்காதா அதை சொல்லு.
நடக்காம தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்கீங்க. ம், சொல்லுங்கள். எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ இங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கு உண்மையிலே தெரியாது. பொண்டாட்டி, அப்போ உனக்கு ஓகேவா? நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிட்டு கிடந்தேன். நல்ல வேலை நீயே வாயை திறந்து சொல்லாமல் சொல்லிட்ட. நான் தான் சொல்கிறேன்ல, முன்னெல்லாம் நீங்களே என்ன சுற்றி சுற்றி வரீங்க, நான் உங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு 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 ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ரேஷ்மா, விளாடாத ரேஷ்மா. என்ன அப்பப்போ பிரியான்னு கூப்பிட்றீங்க, அப்பப்போ ரேஷ்மான்னு கூப்பிட்றீங்க, ஒன்றும் புரியலையே. பிரியாங்கிறது என்னோட பர்சனல் லவ்வர், ரேஷ்மாங்கிறது என்னோட அஃபிஷியல் பொண்டாட்டி. அப்பப்போ 4 பேர் முன்னாடி அப்படியும் கூப்பிடுவேன், இப்படியும் கூப்பிடுவேன். புரிஞ்சுதாடி? புரியுது. சரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நேரத்தை ரொம்ப கடத்துற மாதிரி தெரியுது. ரேஷ்மா, உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், சும்மா பேசிக்கிட்டு. ஆமா ரேஷ்மா, உங்க அம்மா மறுபடியும் கதவை தட்டுவாங்களோ? வாய்ப்பில்லை, அவங்க தானே மேலே ரூமுக்கு போங்கன்னு சொன்னாங்க, அதனால வரமாட்டாங்க. சரி ரேஷ்மா, ஏன் கேட்குறேன்னா சிவ பூஜையில் கரடி வந்து புந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனால தான் கேட்டேன். ஆமாம் எங்கள் அம்மா உங்களுக்கு கரடியாக தான் தெரிவாங்க. இப்போ 2 பேரும் விழுந்து கவனிக்கும் போது அப்படியே சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுனீங்க. இங்கே வந்து என்ன கரடி கேடுங்கிறீங்க? சும்மா என் மாமியாரை நான் தானே கிண்டல் பண்ணும், வேற யார் பண்ணுவா? அதான் பண்ணேன். பார்த்தீங்க, அவங்க கொஞ்சம் அப்பப்போ டெரராக மாறிடுவாங்க, மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்கள எப்படி சமாளிக்கணும் இப்போ ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். ட்ரிக்கா? என்ன ட்ரிக்கு? அது உங்கள் அம்மாவை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணான்னு வச்சுக்கோ, அதை பற்றியே பெருமையாக புகழ்ந்து பேசணும்னு வச்சுக்கோ, அவங்க அப்படியே அதில் விழுந்துருவாங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்கு. பாவி, அப்போ நீ வச்சது எல்லாமே பொய்யே, வெறும் ஐஸ் வச்சு விட்ருக்கீங்க. அவங்களுக்கு உண்மை எதுவும் இல்லையா? சாப்பாடு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் சுமாராக இருக்கிறது கூட சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் தூக்கி பேசணும். அப்போ தான் அவங்க மனசும் நல்லா அப்படியே சந்தோஷத்தில் நமக்காக மனசறிங்க வருவாங்க. அதான் நம்மளோட ட்ரிக்கு. எல்லாருக்கும் ட்ரிக்கு. சரி, ஓகே. சரி, பகல்லே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஃபஸ்ட்டே பகலில் பண்ணுறது புதுசாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப புதுசாக இருக்கு. சரி பொண்டாட்டி, நான் வேலைன்னு பேச விரும்பல, நம்ம நேரா விஷயத்துக்கு போயிடுவோம். நேரம் வெண்ணிலவு தொலைக்க அந்த வண்ண பூவை வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி வந்து நின்றுட்டேன். எனக்கு வேற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி இப்போ சமாளிப்பேன்? மேம் வேற நம்மளே பார்க்குற மாதிரியே இருக்கு. கடவுளே, இன்னைக்கு நான் நல்லா மாட்டினேன். தெரியாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். பெரிய விளையாட்டை இங்கே வந்து நின்றுட்டு ஒன்றும் தெரியலன்னு சொன்னால் கடைசியில் நான் தான் திட்டு வாங்குவேன். என்ன பண்ணி எப்படி சமாளிக்க ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. இவ சொன்னான்னு சொல்லி நம்மளும் இப்படி வாயை விட்டது தப்பா போச்சே. என்னாச்சே ஷில்பா? மேம் சொல்லுங்க மேம். நான் என்னத்த சொல்றது, நீ கிளாஸ் எடுக்கிறே இல்லையா? இன்னும் முடிச்சுக்கிட்டே இருக்க? அதுக்கு தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஒரு 5 minutes மேம். ஓகே பாரு என்னத்தை பார்க்க, நானே முடிச்சுக்கிட்டு நிற்கிறேன். இந்த மேம் வேற பாருங்களே. புக்கை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணேன். சரிங்க மேம். என்ன பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. ஐயோ, என்ன பண்ணுறது? எதையாவது அடிச்சு விடுவோமா? சரி பார்த்துக்கலாம். பாருங்க ஸ்டூடெண்ட், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தாராளமாக ஷில்பாட்ட கேட்கலாம். ஷில்பா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவா. ஓகேவா? கடவுளே, இதுவரையா? ஐயோ, யாராவது இடக்கு மடக்கா கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது? என்ன பண்ண போகிறேன்? ஐயோ மணி, நீ சொன்ன மாதிரியே வேலை செய்துன்னு நினைக்கிறேன். அந்த லூசுக்கு ஒன்றுமே தெரியல, தின்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறா. இப்போ என்ன பண்ண போற? இப்போ பாரு எப்படி கேள்வி கேட்டு மாட்டி விடுறேன்னு அவளை. சரி, நீ நடத்து. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா அவளை சிக்க வச்சிருக்க. இது ஆரம்பம் தான், இன்னும் இருக்கு பாரு. விட மாட்ட பவி அவளை. அவள் வேணும்னே என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. என்ன பண்றேன்னு பாரு. அவளே அம்மா தாயை ஆளை விடணும் ஓட்ட அளவு பண்ணல. கண்மணி இல்லைண்ணா. சரி மேம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஷில்பா, ரெடியா இல்லையா நீ? ஐயோ, இதுக்கு மேலே என்னால் சமாளிக்க முடியாது. எதையாவது உளறி வைப்போம், அப்புறமா பார்த்துக்கலாம். பாரு ஷில்பா, ஓட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மேம் நான் ரெடி, கிளாஸ் எடுக்கிறேன் மேம். ஓகே கேரி ஆன். ஓகே மேம். டேலி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த பிஸ்னஸில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ லாபம் இருக்குது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டைமும் நோட்டை வச்சு எழுதிட்டு இருக்க முடியாது. இதே ப்ராப்பரான ஒரு பில் இருக்குதுன்னா அதை என்ட்ரி போட்டு நாம் அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டுலேயுமே எவ்வளோ வருமானம் இருக்குது எல்லாமே டேலிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் ஈஸியாக நம்ம வந்து இதை வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேக்ஸ் பே பண்ணவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைஸ்மா, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் உன்ட்டு எதிர்பார்க்குறேன். கேரி ஆன். ஓகே மேம். எனி டவுட்ஸ்? மேம் எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா, என்ன டவுட் கண்மணி? சொல்லு கண்மணி, என்னன்னாலும் கேளு, நான் ஆன்சர் பண்ணுறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லி தர முடியுமா ஷில்பா?
அந்த லூசுக்கு ஒன்றும் தெரில முடிக்குது. நைஸ் கொஸ்டின். இப்போ பாருங்க ஷில்பா எப்படி கிளியர் பண்ணுவான்னு. மேம் சொல்லுமா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு ஒன்று இருக்கிறது அவ சொல்லி தான் எனக்கு தெரியும். இதில் நான் எங்கே விளக்கம் கொடுக்கறது? கடவுளே, எனக்கே ஒன்றும் தெரியாம தான் எதையோ தெரிஞ்சதை வச்சு அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இப்போ நல்லா சிக்கினேன். சொல்லுமா ஷில்பா, என்ன அப்படியே ஸ்டன்னாக நிற்கிற? அது அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னன்னு இன்னும் எனக்கும் கொஞ்சம் தெரியாது. நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்லிடுறேன் மேம். என்ன சொல்ற? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்னன்னு உனக்கு தெரியாதா? இல்ல மேம், எனக்கு தெரியல. ஸ்டூபிட், இது கூட தெரியாது? என்ன தவிர நீ கிளாஸ் எடுக்கணும் வந்து நின்றுட்டு இருக்க? முக்கியமான கான்செப்ட் அதான் டேலியில. அதுவே தெரியலன்னா நீ எல்லாம் என்ன தடவை படிக்கிறேன்னு தெரியல. காலேஜ் வந்து முட்டாள் முட்டாள். மேம் ஒன்றும் தெரியல. ஆனால் மேக்கப்புக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை. கண்ணத்துல இன்னும் 2 டப்பா ரோஸ் பவுடர் வாங்கி அப்பிக்கா. நல்லா வந்து சேர்ந்துருக்க பாரு. சாரி மேம், எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. கொஞ்சம் இல்லை, எல்லாமே மறந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஏதோ கூட்டாமுக்கில் தான் உளறிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன சொன்ன? சாரின்னு சொன்ன மேம். போய் கிளாஸ்க்கு வெளியே நில்லு. மேம் உனக்கு தான் ஒன்றும் தெரியல, வெளியே பண்ணிடல. வந்துட்டான் மேம். ப்ளீஸ் மேம், வெளியே பண்ணினா எல்லாரும் பார்ப்பாங்க மேம். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு ஒன்றும் தெரியலன்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வெளியே போன்னு சொன்னேன். கோ அவுட். மேம் ப்ளீஸ் மேம், இந்த ஒரே ஒரு டைம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம். ஒரே இல்லை, இன்னைக்கு ஆப்ஷன் போட்டுட்டுமா? போகிறேன் மேம். கேட்டா நாளைக்கு வந்து கேட்பேன். இதுக்கு ஆன்சர் நீ பண்ணல அப்பள தான் பார்த்துக்கோ. நாளைக்கு ஃபுல் கான்செப்ட் நீ படிச்சுட்டு வந்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். போய் இப்போ வெளியே நில்லு போ. சரிங்க மேம். இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட், எல்லாரும் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணுங்க. இன்டர்னல் எக்ஸாமுக்காக ஒழுங்காக படிங்க. இவ்வளோ மாதிரி எல்லாம் அறக்குறையாக இருக்காதீங்க. புரிஞ்சுதா? கண்மணி உனக்கு தெரியுமாம்மா? எஸ் மேம் தெரியும். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கன்ஃபார்ம் நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுறீங்களாங்க மேம்? எங்கே சொல்லு பார்க்கலாம், நான் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் மேம். இதில் வந்து டெபிட் கிரெடிட் பற்றின என்ட்ரிஸ் எல்லாம் வரும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன். இதில் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் இயரை டெஃபைன் பண்ணுறது, டேட்டா செக்யூரிட்டி, இது எல்லாமே செகண்ட் பாயிண்டில் வரும் மேம். பரவாயில்லையே, உனக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் டவுட் கேட்டேன்? இல்லை மேம், நான் தெரிஞ்சு வச்சது கரெக்டாக தப்பான்னு எனக்கே தெரில. நான் சொன்னது கரெக்டாக மேம்? பரவாயில்ல, என் பொண்டாட்டி பட்டையை கலப்புறா. எப்போ படிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. படிக்கட்டும். குழந்தையும் சேர்த்து படிக்குது, அவளும் படிக்கிறா. சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தாம்மா. உனக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். நீ கிளியராக தான் இருக்க. அந்த ஷில்பாக்கு தான் ஒன்றுமே தெரில. நாளைக்கு பார்த்துக்கிறவள. சரி ஓகே, நீங்கள்லாம் படிங்க எக்ஸாமுக்கு. கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மேம். பாவம் ஆளு வெளியே போய் நின்றுருக்கா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷில்பா, உனக்கு வச்சா பத்தியா ஆப்பு கண்மணி? நல்லா பாங்குடி. கண்மணி சூப்பர் ரே. பட்டை கிளப்பிட்ட. ஷில்பாக்கு மூக்கை நல்லா உடச்சி விட்ட. நல்லா வாங்கிக்கிட்டு போய் வெளியே நிற்கிறா பாரு. பார்க்கவே பரிதாபமாக இருக்கு. இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். இனிமே பாரு. பரவாயில்ல, நீ தெரிஞ்சிட்டேன்னு இப்போ நான் நம்புறேன். இனிமேலாச்சும் என் கூட எப்பயும் போல பேசல. கண்டிப்பாக கண்மணி, பேசாமல் இருப்பேனா சொல்லு. தேங்க்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பரவாயில்ல. இந்த கண்மணி வசமா என்ன நல்லா மேம் கிட்ட மாட்டி விட்டுட்டா. அது மட்டும் இல்லை, அவள் எல்லாத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கமும் படுத்திட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். கண்மணி, உனக்கு ஒரு பிளான் பண்ணி உன்னை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் என்னமோ நினச்சேன் உன்னை, ஆனால் நீ என்னையே பழி வாங்குறல. பழசெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ பழி வாங்குற. நல்லாவே தெரியுது. பார்த்துக்கிற உன்னை. எனக்கு ஒரு நாள் எனக்கான நாள் இல்லை. ஆனால் இதோட நான் நிறுத்த மாட்டேன் கண்மணி. நான் முடிச்சதை நீ ஆரம்பிச்சிட்ட. என்ன பண்ணுறேன்னு பாரு. என்ன ஏதோ முடவிட்டு இருக்க மாதிரி இருக்கு? என்ன இப்படியே படிக்காமல் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டே நீ? என்னமோ டாப்பர் அப்படி இப்படின்னா சாதாரண கேள்வி. இதுக்கு கூட உனக்கு ஆன்சர் தெரியல. நீ எல்லாம் என்னத்தை டாப்பராக இருந்தேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சாரி மேம். கண்டிப்பாக நாளைக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் மேம். இதே கான்செப்டை நாளைக்கு நான் எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்து காட்டுறேன் மேம். எல்லாக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ரியாலிட்டிக்கு எதுவும் செட் ஆகாது. நாளைக்கு பார்க்குறேன் நீ அப்படி என்னதான் பண்ணுறேன்னு. கண்டிப்பாக பண்ணுவேன் மேம், என்னை நம்புங்க. நாளைக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பார்க்குறேன். நாளைக்கு உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். சாரி மேம், இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். இந்த ஒரு டைம் எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. அதான் வெளியே நிற்க வச்சிருக்கல, இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க மேம், உள்ளே போய்ப்பேன். தேங்க்யூ மேம். நாளைக்கு சொன்னதை செஞ்சு காட்டு, ஓகேவா? கண்டிப்பாக மேம். எப்படியாவது நாளைக்கு இந்த மேம் கிட்ட நான் தப்பிக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நான் படித்து ப்ரூவ் பண்ணணும். அந்த கான்செப்டை கிளாஸ் எடுத்து எல்லாத்து முடிஞ்சு கறியை பூசலாம். என் பெரிய ஷில்பா இல்லை.